இந்த தீவிரவாதி முகாம்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் பார்டர ஒட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது சார். எப்படி சிலத தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா, ஆப்கானிஸ்தான் பார்டர ஒட்டியே ஒரு பெரிய பிரச்சனை நடந்த வண்ணம் இருக்கிறது. அங்க தெஹ்ரிக் தாலிபான் வந்து ஆக்டிவா பாகிஸ்தான் ஆர்மிய டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே பல இன்டர்வியூல சொன்ன மாரி ஒரு நாளைக்கு அ 9 பேர் விகிதம் மாதத்துக்கு 265 பேர் கொல்லப்பட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் 28% அ வரைக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு வீரர்கள், அதாவது துணை ராணுவம், ராணுவம், போலீஸ் இவர்கள் இறக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில். ஸோ ஆப்கான் பார்டருக்கு இவங்கள நவுத்தி சொல்லுவதில்லை. பாகிஸ்தான் மையப்பகுதிக்கு நவுத்தி சென்ற வண்ணம் உள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், பஞ்சாப் மாகாணத்துக்கும், ஆசாத் காஷ்மீர் பகுதிகளுக்கும் இவர்களை நவுத்தி சென்ற வண்ணம் உள்ளார்கள். அங்க இருக்கக்கூடிய பார்டர் போஸ்ட்ட ஆக்டிவேட் பண்ணி, அங்க இருந்து தான் லான்ச் பண்றாங்க. இந்த மொத்த ஆப்பரேஷனும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டிஜிஎம்ஐ பாகிஸ்தானோட டிஜிஎம்ஐ தான் இத கண்காணித்து வருகிறது. ஸோ அ ஆப்பரேஷன் சிந்தூர் பார்ட் 2 நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்றால் இருக்கிறது.